தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு, அதாவது அவர் இறப்பு நம்மளால ஜீரணிக்கவே முடியாத ஒரு சம்பவம் நடந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில, காவல்துறை இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கலங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சு, இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கல. இதுல ஏடிஎம்கே சார்பில் பார்த்தீங்கன்னா, வழக்க தொடர்ந்து நேத்து இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அங்க பலதரப்பட்ட கேள்விகள் நீதிபதிகள் காவல்துறையை பார்த்து எழுப்பினார்கள். அதுல காவல்துறை திணறி போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சைடு வழக்கறிஞரை வைத்த கோரிக்கையும் சரி, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள், அதாவது அவங்க அம்மா அப்பா உறவினர்கள் வைத்த நிறைய கேள்விகளுக்கெல்லாம் காவல்துறையால் பதில் சொல்ல முடியல. அதை முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் நம்ம முழுசாவே அலசிடலாம். விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் என்ற கிராமத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த +2 மாணவி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில இருந்து 200 மீட்டர் தொலைவில் தாங்க போயிருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதை ஜீர்ணிக்க முடியாத அந்த சம்பவங்களுக்கு காவல்துறை முக்கியமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காத குற்றம் சாட்டியிருக்காங்க. அந்த +2 மாணவியோட அவங்க உறவினர்களும் அவங்க அம்மா அப்பாவும் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என் குழந்தைய காணான்னு சொல்லிட்டு அவங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும்போது வழக்கு பதிவு செய்யாமல் பார்த்தீங்கன்னா அலக்களிச்சிருக்காங்க. அலக்களிச்ச காரணத்தினாலே அவங்க பார்த்தீங்கன்னா குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த மாணவியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வழக்கு செஞ்சிருக்காங்க. அப்போ காவல் நிலையம் எதற்கு இருக்கிறது? காவல் நிலையத்தில் போய் ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறதுக்காக இருக்கிறதா, இல்லை பஸ் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கிறதுக்காக காவல் நிலையம் இருக்கா? புகார் கொடுத்தா இருக்கு. இப்போ காவல் நிலையத்திலிருந்து புகார் எடுத்திருந்தால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குமா? காவல்துறையை சேர்ந்தவர்கள் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டா புரியும். ஏன்னா நிறைய காவல் நிலையங்களில் நம்ம நண்பர்கள்லாம் பார்க்குறோம், நிறைய பேர் சொல்கிறோம், நம்மளும் போயிருக்கிறோம். ஏன்னா உடனே அவங்க புகார் எடுக்கிறதே இல்லை. ஏன்னா இதில் அப்படி நடந்திருக்கும், இப்படி நடந்திருக்கும். அதாவது அந்த +2 மாணவி யாரோ ஒருத்தர் லவ் பண்ணியிருப்பான், கூட்டு ஓடிருப்பான் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பாடுபட்டுருக்கும். அப்போ இவங்களால என்ன பண்ணலாம்? இந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள்லாம் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து வேற ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணக்கூடாது. உடனே பணியிடை நீக்கி அவங்கள ஒட்டுமொத்தமாக வேலை இல்லைன்னே சொல்லி பண்ணுங்க. இப்படிலாம் பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னா காவல்துறை சேர்ந்தவர்கள் இங்கிருந்து இன்னொரு ஸ்டேஷன் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறது. ஆனால் 5 நாட்கள் ஆகியும் பார்த்தீங்கன்னா குற்றவாளியை கண்டுபிடிக்காதனால பார்த்தீங்கன்னா அந்த சிறுமியோட அவங்க உறவினர்கள்லாம் சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். அதற்கப்புறம் ஏடிஎம்கே வழக்கறிஞர், அதாவது தூத்துக்குடியை சேர்ந்த ஏடிஎம்கே வழக்கறிஞர் ஏடிஎம்கே மூலியமாக வழக்கு தொடர்ந்தார்கள். அது நேற்று மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா நேரடியாக ஏடிஎம்கே வழக்கறிஞர் குற்றச்சாட்டு வச்சது காவல்துறை மீதுதான். ஏனென்றால் காவல்துறை வழக்கு பதிவு செய்வதற்கு தாமதம் ஏற்படுத்தினார்கள், அலக்களித்திருக்கிறார்கள். இதுதான் முதல் காரணம் அப்படின்னு சொல்லும்போது காவல்துறை தரப்புல என்ன சொல்லிடுறாங்க தெரியுமா? அந்த மாணவியோட உறவினர்கள் ஒத்துழைக்கவே இல்லையா, விசாரணைக்கு ஒத்துழைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதுல நம்ம என்ன குறிப்பிடுறோம் அப்படின்னா, நீங்க உடனே வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு அங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த பெண்மணி எங்க காணான்னு சொல்லிட்டு நீங்க தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அவங்க எப்படி உங்களுக்கு ஒத்துழைக்காம இருப்பாங்க? அப்போ நீங்க கரெக்டா இருந்தா கண்டிப்பா அவங்களும் கரெக்டா இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் அந்த +2 மாணவியோட உறவினர்கள். ஏன்னா இங்க நிறைய காவல் நிலையம் அப்படி நடக்கிறதுனாலேயே மக்கள் அச்சத்திலே இருக்காங்க. காவல் நிலையம் போறதுனால போராடி போராடி வழக்கு பதிவு செய்வதாக தான் எல்லாருமே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுல சில பேர் நல்லவங்க இருக்காங்க, அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. சில இடத்துல வழக்கு பதிவு செய்து உடனே விசாரணை செய்து இன்னும் துரிதமாக செயல்படும் காவல்துறையும் நிறைய காவல்துறையை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டியாக வழக்கு பதிவு செய்வதில்லை அப்படின்றதான் தற்போது நிலவரமாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக ஒரு விஷயம் என்னன்னா, காவல்துறையில் நாங்கள் 5 பேரை, அதாவது ஒரு இடமாக தேடி சென்று பார்த்தீங்கன்னா உறவினர்கள், இப்போ ஸ்கூலில் அந்த பள்ளி மாணவி படித்த அந்த ஸ்கூலில் பசங்கள்ட்டலாம் விசாரணை செஞ்சு இதில் ஒரு 5 பேரை பார்த்தீங்கன்னா சந்தேகத்தின் பேரில் அவங்க பிளட்டு மாதிரி எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம். அந்த அறிக்கை வந்ததுக்கப்புறம் குற்றவாளியை கூடியவர்கள் கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் நீதிபதி தான் முக்கியமான 2 கேள்விகளை கேட்டாங்க. அதாவது நீங்க அந்த பெண்மணி சுற்றி உள்ள இடங்களில் உள்ள மொபைல் எண்ணைகளை ஆய்வு செய்தீர்களா அப்படின்னு கேட்டதற்கு அவங்க அந்த பெண்மணி, அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணியும் ஒரு மொபைலை வச்சிருந்துருக்கிறாங்க. அதை சுற்றியே நாங்கள் 1500 மொபைல் எண்ணை எடுத்திருக்கிறோம், அதையும் நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த அறிக்கையெல்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை. ஆய்வு செஞ்சுட்டு தான் சொல்லியிருந்திருக்காங்களே தவிர ஆய்வு செய்து அதில் என்னென்ன விசாரணை மேற்கொண்டார்கள் அப்படின்ற விவரங்கள்லாம் தெரியப்படுத்தவில்லை. நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற விஷயங்களை தான் பதிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீதிபதி கேட்டார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளி மாணவியின் உடற்கூறு ஆய்வு அறிக்கையை நீங்கள் தாக்கல் செய்தீர்களா அப்படின்ற கேள்வி காவல்துறைக்கு வச்சாங்க. காவல்துறையில என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இறுதியாக
அந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கையை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி அந்த விசாரணை அறிக்கையின் மூலியமாக அவங்க கொடுத்துருக்காங்களே நீதிமன்றத்தில், அதில் நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து தடவெளித்துறை சேர்ந்த 2 அறிவியல் ஆய்வாளர்கள் வந்து உடற்கூறு ஆய்வு மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த அறிக்கையை வந்து மேற்கொண்டார்கள். அதன் விவரங்களே வெளியிடவே இல்லை. இதில் அண்ணாமலை அவர்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொன்னார். கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவங்களுக்கு இரவோடு இரவா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடற்கூறு ஆய்வெல்லாம் செய்து அந்த அறிக்கையில் வெளியிட்டீங்க. ஆனால் இந்த விளாத்திக்குளத்தில் வந்து 5 நாள் ஆகியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கையை கொடுக்கவே இல்லை, சப்மிட் பண்ணவே இல்லை, என்ன நடந்ததுனே தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த உடற்கூறு ஆய்வை பற்றி விவரங்கள் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் நீதிபதி அவர்கள் காட்டமாக போலீஸ்காரை பற்றி சில விஷயங்கள் கூறினார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா துரிதமாக செயல்பட்டு விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி மாணவியோட அந்த உறவினர்களிடம் அம்மா அப்பாவிடமும் நீங்கள் ஒத்துழைங்கள், பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு ஒத்துழைங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க அந்த விசாரணையின் மூலமாக தெரியப்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் காவல்துறையை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்யாதனால அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த விசாரணை அறிக்கையெல்லாம் தயார் செய்திட வேண்டும். அந்த விசாரணை அறிக்கையை ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. இதில் காவல்துறை வந்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 வயது மைனர் பெண் என்பதனால பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் அவர் புகைப்படமோ பெயரையோ குறிப்பிட்டு யாருமே வந்து பதிவு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் பதிவு போட்டுட்ருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து காவல்துறை சில விஷயங்கள் வந்து துரிதமாக செயல்படுகிறது அப்படின்றது இது ஒரு உதாரணம். தயவு செய்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுமியை கவனத்தில் கொண்டு அந்த குடும்பத்தையும் கவனத்தில் கொண்டு நீங்கள் அவர் பெயரையும் பார்த்தீங்கன்னா அவங்க புகைப்படத்தையும் தயவு செய்து எங்கேயும் பதிவு போட வேண்டாம். இன்னொரு விஷயம் வந்து அந்த பள்ளி மாணவியோட அந்த பாதிக்கப்பட்ட மாணவியின் அவங்க அம்மா அப்பா ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா, நீங்க வந்து அதாவது போலீஸ்காரன் வந்து மிரட்டியிருக்காங்க யார இந்த சிறுமியோட அம்மா அப்பாவை. நீ வந்து கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நாங்கள் விசாரணை வந்து வேற மாதிரி போவோம், கோர்ட்டுக்கெல்லாம் போகக்கூடாது பார்த்துங்கன்னு சொல்லி மிரட்டுறதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே மூலியமாக ஏடிஎம்கே வழக்கறிஞரை வந்து நாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வழக்க தொடர்ந்துருக்காங்க. அப்போது காவல்துறையில் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுமியின் புகைப்படம் பெயரில் வெளியிடக்கூடாதுன்னு சொன்னவங்க இந்த பக்கம் ஏன் மிரட்டணும்? கோர்ட்டுக்கு போகாமல் எங்கே போவாங்களாம்? போலீஸ் நீங்கள் வழக்கு பதிவு செய்யலை, அதுக்கப்புறம் விசாரணை மேற்கொள்ளலை. அதாவது நடந்த விஷயங்களுக்கு வந்து நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா கோர்ட்டுக்கு போகாமல் எங்கே போவாங்க அடுத்த கட்டமா? அப்போது காவல்துறையை சேர்ந்தவர்கள் தயவு செய்து உங்கள் வீட்லேயும் பெண்கள்லாம் இருக்காங்க, இதெல்லாம் கவனத்தில் வைத்து கொண்டு துரிதமாக விசாரணை மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காமலும் இருக்கும். ஆனால் இதற்கெல்லாம் காவல்துறையும் நீதிமன்றமும் ஏன்னா சட்டப்படி செயல்படும் அப்படின்றதை நம்பிக்கிட்டு இருக்காங்க மக்கள்லாம். ஆனால் காவல்துறை இந்த மாதிரி செயல்படுறாங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இன்னமும் போய்கொண்டு இருக்கிறது. ஏன்னா இந்த விளாத்திக்குளத்தில் இந்த +2 மாணவி சம்மந்தப்பட்ட விசாரணைகள்லாம் நம்ம வந்து இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈரக்குளம் நடுங்குதுன்னே சொல்லலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அந்த சிறுமியின் உறவினர்களும் அம்மா அப்பாவும் போராட்டங்களில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் சிபிஐக்கு போகணும்னு சொல்லி போராடி அதுக்கப்புறம் வந்து வழக்கு தொடர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் விசாரணை வந்து போயிருக்குது அப்படின்னே சொல்லலாம். டிஎன்ஏ டெஸ்ட்டு நம்ம முக்கியமாக சொல்கிறது டிஎன்ஏ டெஸ்ட்லாம் போனதுக்கும் உடற்கூறு ஆய்வு அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தயார் செய்வதற்கு இதெல்லாம் வேலை நடந்ததெல்லாம் இவங்கள் நீதிமன்றத்தை நாடியதனால தான். இல்லை என்றால் காவல்துறை என்ன செய்திருக்கும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக தான் வந்து போயிருந்திருக்கு. இதில் கோர்ட்ல வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து கூறியிருக்கிறார் நீதிபதி அவர்கள். அதாவது இவர்கள் உறவினர் அந்த சிறுமி அந்த மாணவியின் உறவினர்கள்ட்டையும் சரி அவங்க அம்மா அப்பாட்டையும் சரி விசாரணை மேற்கொள்ளும் பொழுதும் அடுத்த கட்டமாக இவர்கள் சந்தேகத்தின் பேரில் விசாரணை மேற்கொள்வாங்கல்ல, அவங்கள்ட்ட விசாரணை பண்ணும் பொழுதும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க வேண்டும். அந்த வீடியோ ஆதாரங்களையும் ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. காவல்துறை இப்போ தான் கிடுகிடுன்னு ஆடி போயிருக்குது. ஏன்னா வீடியோவும் கேட்டாங்களா, இப்போ நம்ம விசாரணையே பண்ணலன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு வீடியோ கொடுத்தான்னு வச்சுங்களேன், அறகுறை வீடியோவை காரி உமிழ்ந்து விடுவார்கள். அது தொடர்ந்து நீதிமன்றத்தில் நடந்துகிட்டே இருக்கு. நீதிமன்றத்துக்கு போனவங்கலாம் தெரியும், என்னையே அறிக்கை கொண்டு வந்திருக்கு, என்ன நீ விசாரணை பண்ணின்னு சொல்லிட்டு ஃபைலெல்லாம் தூக்கி எறிஞ்ச சம்பவம் நடந்திருக்குது. அந்த மாதிரி காவல்துறை வந்து கரெக்டாக போயிருந்தான்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி சம்பவம் நடக்குமா? அதற்கு தான் இப்பையும் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வீடியோ ஆதாரங்களை கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்று கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா இன்னொரு விஷயம் மக்கள் தெரிஞ்சுக்கணும், எங்கே ஏதாவது பிரச்சனை நடந்தது அப்படின்னு வச்சுங்களேன், ஆடியோவை விட வீடியோ ஆதாரங்கள் வந்து சாட்சியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தயவு செய்து எல்லார்ட்டையுமே இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கும், இந்த மாதிரி வீடியோ
பார்த்தீங்கன்னா எடுப்பதையும் நீங்கள் வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கொள்கிறது இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்திக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த ஒவ்வொரு இடங்களும் நடக்கும் சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது யார் எப்படி உள்ள வந்து இதில் வந்து குட்டி கலாட்டா பண்ணி பார்த்தீங்கன்னா மறைக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்னே தெரியல. ஏன்னா காவல்துறையே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணையாகவே செயல்படுது நிறைய இடங்கள்ல. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் விழிப்புணர்வு இருந்தால் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம். இப்போ வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இதுல நம்ம குறிப்பிடுற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்க இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது. பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் தமிழ்நாடு ஃபுல்லாவே கடந்த 2 மாதங்களிலே கிட்டத்தட்ட 7, 8 சிறுமிகள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இதுக்கு மெயின் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா இந்த மாதிரி போதைப் பொருள்களை பயன்படுத்துவதனால தான் அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது. முக்கிய அரசியல் பிரமுகர்களும் பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர்களும் இது குறிப்பிட்டே வராங்க. ஆனால் அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எழுப்பத்தான் செய்கிறது. ஆனால் இதற்கப்புறம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததுக்கப்புறம் காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்யாத இருக்கும்போது ஆல்ரெடி அவங்க மனம் உடைஞ்சு போயிருக்கிற சூழ்நிலையில இவங்களும் கண்டுக்கலன்னா மக்கள் எங்க போவாங்க? இதெல்லாம் அந்த அரசு கண்டுக்காதனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த திராவிட மாடல் அரசு வந்து தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்து என்ன நடந்தது என்ன போச்சு அப்படின்னு சொல்லி கவனத்தில் எடுத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு, நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர, ஆனால் இது போன்ற சம்பவங்கள் வந்து எல்லா ஆட்சிலுமே நடக்குது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஆனால் இந்த ஆட்சியில எண்ணிக்கையே இல்லாமல் போயிட்டே இருக்குதுப்பா. இது வந்து கவனத்தில் யார் எடுத்துக்கிறது? அரசு தானே எடுத்துக்க முடியும். அரசு நம்பி தானே மக்கள் இருக்காங்க. இப்போ அரசு அலுவலர்களையும் எல்லாத்தையும் நம்பி தானே இருக்காங்க. அப்போ காவல்துறையை நம்பி இல்லாமல் வேற யார் நம்பி இருக்கிறது? மிலிட்ரி நம்பி இருக்க முடியுமா? அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? அப்போ காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பாதுகாவலராக இல்லை அப்படின்னா மக்களின் நிலை அதுவோ கதிதான். மக்களே நீங்களும் விழிப்புணர்வுகள் தான் திரும்ப நம்ம ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டின் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.